எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவரான்னு கேப்பீங்களா? ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேக்குறது அநாகரிகமான ஒரு விஷயம். இல்ல ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா பீச்ல தனியா உட்கார சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா? இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபுல்லா சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறேன். சொல்லுங்க. லவ்வர்ஸான்னு கேட்பேன். இல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னா சரிங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டீங்க? தனியா இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, எப்படி டீல் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கத்து கொடுத்துட்டீங்க. பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். ஒரு ஆணும் பெண்ணும் பீச்சில் உட்காந்துருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்பீங்களா? இப்படி கேட்கறது அநாகரிகம். தனியா ஏன் இவ்வளவு நேரம் இருந்தீங்க? இருட்டுல தனியா இருந்தா தப்புதான் என்று போலீஸ் கேட்டதால் கோபமான பெண், இது இருட்டா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? ஆக்ரோஷமாக்கி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த பெண். சென்னை மெரினாவில் நடந்த பரபரப்பு சம்பவம். நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸா இருக்கு. எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்லா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாருன்னு கேட்டேன். யாரெல்லாம் கேட்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. சரி தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபுல்லா சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறேன். சொல்லுங்க. லவ்வர்ஸான்னு கேட்பேன். இல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னா சரிங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? ஃபுல்லா கேளுங்க. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவரான்னு கேப்பீங்களா? ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்து இருந்தா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா லவரான்னு கேட்கறதே அநாகரிகமான ஒரு விஷயம். என்ன கத்துக்கிட்டீங்க? பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். இல்ல ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா பீச்ல தனியா உட்கார சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா? இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? சென்னை மெரினா கடற்கரையில் என்ற வழக்கறிஞர் தன் நண்பருடன் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஜெயகிருஷ்ணன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் அங்கு வந்ததாகவும், நீங்க என்ன கணவன் மனைவியா என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அந்த பெண் திடீரென்று கோபமாகி, ஒரு ஆணும் பொண்ணும் பீச்சில் இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேட்பீங்களா என்றும்